ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி ஒரு சூப்பரான முறையில் ஒரு பீஃப் குழம்பு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க இறைச்சி அதில் சேர்த்துக்கலாம். இல்லை 2 பட்டை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஜாதி பத்திரி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அன்னாச்சி பூ, கொஞ்சம் கல்பாசி, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கறிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது வேகிறதுக்கு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம முதல்ல கறி வேக வைக்கும் போது இந்த மாதிரி பட்டை கிராம்பு இதெல்லாம் சேர்க்கும் போது நல்ல வாசமாக நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். குக்கரை மூடி 6 விசில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ 6 விசில் வந்துட்டு திறந்து பார்க்கலாம். இப்போ கறி நல்லா வெந்துட்டு இப்போ இது இருக்கட்டு. இப்போது கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக ரம்பையில சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுப்போம். ரம்பையில சேர்க்கும் போது நல்லா வாசமாக இருக்கும். இப்போ நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்போம். நம்ம ஏற்கனவே கறி வேக வைக்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம். இது கறி தாளிக்கிறதுக்கு மட்டும். இஞ்சி பூண்டில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 3/4 ஸ்பூன் வத்தல் தூள் இப்போ சேர்த்துக்கலாம். சோம்புத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மட்டன் மசாலா 3/4 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன். மசாலா பொருட்களை பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தயிர் 1 ஸ்பூன், இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ வேக வச்சுருக்க கறியை இப்போ இதில் சேர்த்துடலாம். இந்த மசாலாவோட கறி நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுப்போம். இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் வச்சுருவோம். ஒரு 5 நிமிஷம் ஆகிட்டு திறந்து பார்த்துடலாம். இப்போ நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா வதக்கி விட்டுருவோம். இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. கறி வேக வச்சுருந்த தண்ணியை இப்போ இதில் சேர்த்துருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்க விட்டுருவோம். கொஞ்சம் வற்றி வரட்டு. நல்லா கொதிச்சுட்டு திறந்து பார்த்துருவோம். இப்போ ரெடி ஆகிட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிட்டோம். இந்த பீஃப் குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது இட்லி, சாதம், சப்பாத்தி, புரோட்டா, நான் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு ட்ரிப் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் பீஃப் ரெசிபி நிறைய போட்டிருக்கோம். அப்படியே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க